அஸ்மிதாக்கு எல்லாமே தெரியும். கேட்டுட்டாங்கன்னா அடிச்சிருக்காங்க தான், அவங்க அடிச்சிருக்க கூடாது தான். அப்ப யார் கேம் ஆடுறா, யார் உண்மையே பேசுறாங்க? ஏன் அதை யோசிக்கல அஸ்மிதா? அப்ப அஸ்மிதா சரி கடத்தின வீடு தானே, அஸ்மிதா எதுக்கு அந்த வீட்டில் போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஏன் உட்காந்து பேசணும்? வணக்கம் மேம். வணக்கம் சார். அஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் ஸ்ரீ விஷ்ணு வந்து பொண்ணுங்கள்கிட்ட பேசி நம்ம ரூம் போடலாமா அப்படின்னு அவர் பேசினாரு அப்படின்னு நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தீங்க. உண்மையிலுமே இதுதான் ஸ்ரீ விஷ்ணுவோட சுய ரூபமா? ஆமாம், இதுதான் சுயரூபம். அதோட வெளிப்பாடு தான் அன்னைக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்ட அவங்க குரூப் வெளியில் வந்ததாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுத்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்டார்டிங்லேயே லைக் இந்த ஃபாரெக்ஸ் நடந்தது இல்லையா, அப்போவே சில பெண்கள் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க விஷ்ணு கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்துலேயே கேவலமானவர் தான் அப்படி எல்லாம் மாதிரி கூட நம்மக்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் சொல்லும் போது அது எனக்கு அப்போ நம்ப தோணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு பெருசாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இல்லை, வெறும் வாய் வார்த்தையாக இருந்துச்சு, கண்ணால் நான் எதையும் பார்க்கல. பட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சில பேர் வெளியிலையும் வந்திருக்காங்க. வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, விஷ்ணு அப்படி தான் மேம், இட் கம்ஸ் டு தட் காண்டம் விஷயம் கூட ரிலேட் பண்ணும்போது கூட ஃப்ரெண்டோட தங்கச்சியை பார்க்க போகும்போது காண்டம் பாக்கெட்டோட போனாருங்கிறது ஓகே. ஆனால் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் விஷ்ணு வந்து நம்ம ரூம் போடலாமான்னு கேட்டதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி எக்ஸ்ட்ரா கேவலமான வேலையை பண்ணவர் தான் விஷ்ணு இந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ நாள் நான் இதை பற்றி எதாவது பேசினேன்னா, பொண்ணுங்களை பற்றி ஃபாரெக்ஸ் பற்றி பேசினேன் நிறைய. ஆமாம், எவிடன்ஸ் இருந்தது, பேசினேன். இன்றைக்கி வந்துட்டு நான் அது பேசுகிறேன்னா அது காரணங்கள் சில பேர் நம்மக்கிட்ட வந்து சொன்ன விஷயம். அப்படி எத்தனை பேர்கிட்ட நம்ம ரூம் போடலாமான்னு அவர் கேட்டாருன்னு சொன்னாங்க. அதை அழைச்சிட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு. சரியா, அந்த மாதிரி போகும்போது அவர் கேட்ட விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் குழந்தை வந்துடும் பயப்படுறியா, நான் காண்டம் போட்டுட்டு நான் இது பண்ணுறேன், ஃபோர்ஸ்ஃபுல் இன்டர்கோர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், ஓகே, அதை தாண்டி வலிக்காமல் லைக் ஐ டூ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அதை தாண்டி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இதே தாங்க சேம் பேட்டர்ன் எப்படி வந்து ஃபாரெக்ஸில் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணாரோ அதே பேட்டர்ன் தான் விஷ்ணு இங்கே யூஸ் பண்ணப்பட்ட பேட்டர்ன். இப்படி சொல்லக்கூடிய எல்லா டயலாகும் இவர் ஸ்ரீ விஷ்ணு சொன்ன டயலாக்கா? எக்ஸாக்ட்லி, ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் அவர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசணும், ரூம் போடலாமா அப்படின்னு கேட்குற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஷூட்டுக்கு போகிறதாகட்டும், சில விஜே சில பேர்கிட்ட போகும்போதாக இருக்கட்டும், காஃபி டேட் போகலாமான்னு கேட்குற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் விஷ்ணு. டு த மேக்ஸிமம் இந்த மாதிரி பேசின இடத்துல கேர்ள்ஸ் வந்துட்டு பிளாக்கும் பண்ணினதாகவும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரூம் போடலாமா அப்படிங்கிற விஷயம் டபுள் மீனிங்காக இருக்கா? எக்ஸாக்ட்லி, இன்டென்ஷனோட இருக்கா? அப்படிதான் அதை பார்க்கணும். ஆமாம், எங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எங்கள் ரூம் போட்டு உட்காந்து பேசணும், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம். ஓகே, எடுத்தோடனே யாருன்னு தெரியாது, இன்னைக்கு தான் அந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க, கம் லெட்ஸ் கோ ஃபார் அ காஃபி டேட்னா என்ன அவசியம் இருக்குது அந்த இடத்துல? ஃபைலே சரி பிஸ்னஸ் மீட்னா சரி ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கும் கம் லெட்ஸ் கோ ஃபார் அ காஃபி டேட்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இப்படி ஒட்டுமொத்தமாக எத்தனை பொண்ணுங்க கிட்ட நம்ம ரூம் போடலாமான்னு விஷ்ணு கேட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்க? எத்தனை பொண்ணுங்கன்னும் போது சில பேர் சொன்ன விஷயத்த மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல. சரியா, எத்தனை பேருன்ற கவுண்ட்லாம் இந்த இடத்துல வந்து இப்போ கிடையாது. ஓகே, அதை நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படி கவுண்ட் எடுக்கணும்னு தயவு செஞ்சு போய் கமெண்ட்ஸை பாருங்கள். யாராவது ஒருத்தராது இல்லை விஷ்ணு அக்மா இருக்கு, விஷ்ணு உத்தமன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு போய் பாருங்க தயவு செஞ்சு. எல்லாருமே சொன்ன விஷயம் இது வெளில வராதான்றதோ, நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு கமெண்ட் போட்டவங்களும் ஓப்பனாக அந்த இடத்துல இருக்குது. அதை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கணும் எந்த லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீமுக்கு பொண்ணுங்க விஷயத்தில் விஷ்ணு போயிருக்காரு அப்படிங்கிறது. விஷ்ணு ஏற்கனவே தன்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டரை பார்த்து உங்களுடைய லிப்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. மேற்கொண்டு சில பொண்ணுங்களோட உடம்பெல்லாம் வர்ணிச்சு அவர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அது என்ன விஷயம்? மேக்ஸிமம் அவர் யூஸ் பண்ணது எங்கேயுமே சேம் பேட்டர்ன் தான். அதாவது இந்த லிப்ஸை பற்றின விஷயங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, அது பாதிக்கப்பட்டவங்களோட தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்னொரு ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எதில் பார்த்தாலும் லிப்ஸ் நல்லா இருக்குது, யுவர் ஹஸ்பண்ட் இஸ் சோ லக்கி டு டேஸ்ட் தட் பேட் ஆஸ் லிப்ஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும். நீங்களும் மேரிட் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல போயிட்டு இவர் வந்துட்டு ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இது நான் என்ன சொல்கிறேன், ஒய்ஃபை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களா தலையில், அஸ்மிதா மாதிரி உழைச்சிட்டு வாங்க, அஸ்மிதா மாதிரி முன்னேறுங்க அப்படின்னு. எஸ்சி ஒரு விமன் ஆண்டர்பிரனர், ஒரு விமன் ஒரு அயன் லேடி, அவங்க தனியாக இருந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாமே ஓகேங்க, நீங்கள் வச்சு புகழ்றீங்க. ஏன் ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு நான் தலையெழுத்தேன்னு வாழ்கிறேன், குழந்தைங்களுக்காக நான் வாழ்கிறேன், நான் லிவின்ல தான் இருக்கேன், ஸோ எனக்கு ஒய்ஃப் போர் அடிக்குதுங்க ஏன் நீங்கள் சொல்லுங்கள்? அஸ்மிதா எனக்கு போர் அடிச்சிட்டா, என் ஒய்ஃப் எனக்கு போர் அடிச்சிட்டான்னு விஷ்ணு சொன்னது உண்மையா? ஏங்க சாட்லேயே போய் பாருங்கள், வீடியோவில் இருக்குது. ஒய்ஃப் கெட்ஸ் போர்டு தான் அவர் போட்ட சாட், அது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, பப்ளிக் டொமைனில் போய் பாருங்கள். ஒருவேளை அனுதாபத்துக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுங்க கிட்ட அவர் அப்படி சாட் பண்ணியிருக்காரா, இல்லை அவர் மனசுலேயே இதுதான் இருக்கா அஸ்மிதா போர் அடிச்சிட்டா அப்படிங்கிறது தான் இருக்கா? சிம்பத்திக்கு எவன் ஒருத்தன் கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுப்பான்?
ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்புறம் என்ன நம்ம பேச பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இருக்கணுன்றது தானே ஒரு திருமண உறவோட அடிப்படை ஒரு விஷயமே அதுதானே. அந்த இடத்துல போய் அப்போ நீ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வலைய விரிக்கிற அப்படின்னா வைஃப் கெட்ஸ் போர்டு. எப்போ 3 குழந்தை பெத்தப்புறம் உனக்கு போர்டா? அது தப்பு தானே அந்த விஷயம். ஓகே, இது எப்படி ஒரு அனுதாபிமானத்துக்காக அவர் பண்ண விஷயம் இல்லை, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண அவர் பண்ண விஷயம், இது எப்படி எடுத்துக்க முடியும்? இது பக்கா வளவிரிக்கிறதுக்காக பேசப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. விஷ்ணு பொண்ணுங்களுக்கு வலைவிரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாம், பொண்ணுங்களை கவர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதுதான் விஷ்ணு ஹேண்டில் பண்ணியிருக்காரா? ஆமாம், இதெல்லாம் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசின விஷயம். அதுதானே நம்ம விஷ்ணு பொண்ணுங்க விஷயத்தில் ஒழுங்கு கிடையாதுன்றது தானே இன்னைக்கு வந்த ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது பிளாட்ஃபார்ம்குள்ளே. விஷ்ணு செய்தியாளர்களை சந்தித்த மறுநாள் நீங்களும் உங்கள் கூட இன்னும் சில பேர், ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க, ஒரு லேடிஸ் இருந்தாங்க. ஓகே, அவங்க யார் செய்தியாளர்களை மீட் பண்ணி அவங்க எந்த வகையில் விஷ்ணு கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஆக்சுவலி விஷ்ணு ப்ரெஸ் மீட் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் சில பேரை வெளில சொல்லியிருப்பாரு, ஒரு குரூப்பை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாதிக்கப்பட்ட குரூப், பாதிக்கப்பட்ட தங்கையுடைய அண்ணன்கள் தான் வந்துட்டு அன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது. அவங்க நம்மளை வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி நம்மளை அப்ரோச் பண்ணும்போது விஷ்ணு கேசஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ யூ ஜஸ்ட் லைக் பி ஆர் அட்வொகேட் ஆல்சோ அந்த இடத்துல அப்படின்னு கூட அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்களே, அவங்க யாரு? அவங்க அவரே சொல்லியிருப்பாரு, அதில் குரூப்பில் இருக்க ஒரு பர்சனோட வைஃப் அவங்க. ஓகே, பாதிக்கப்பட்ட பெண் வந்தாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தாங்க, பட் மீடியா எக்ஸ்போஸ் பண்ண நாங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஆமா, ஏன் மீடியா பின்னாடி கொண்டு வரணும்? கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. ஓகே ஓகே, ஸோ ஏன் நம்ம அந்த இடத்துல கொண்டு வர வேணாம் தான் நம்ம அந்த இடத்துல கொண்டு வரல. ஓகேவா, கமிஷனர் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அண்ணன்கள் தங்கச்சி சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களும் அந்த இடத்துல வந்திருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, போலீஸ்க்கு என்கொயரிக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி, பாதிக்கப்பட்ட பெண். பட் நாங்கள் மீடியா எக்ஸ்போஷர் கொடுக்க விரும்பல. ஏன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு லைஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா சொசைட்டி ஸ்டில் கேவலமாக தானே இருக்காங்க நிறைய பேர் இந்த இடத்துல சொசைட்டியில். ஏன் வந்துட்டு அந்த பொண்ணு பேசணும் இதையே கேட்டுட்டு இருக்கீங்களே தவிர்த்து ஏன் விஷ்ணு யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி தான் இந்த இடத்துல. ஒரு பெண்ணை போயிட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறோம்ல, ஒரு ஆண் பேசினா அவனுக்கு வெளில போக தெரியாதா, வைக்க தெரியாதுன்னு. விஷ்ணு அந்த இடத்துல வந்து உத்தமனாக தானே நடந்திருக்கணும். ஏன் ரூமில் போட்டு போனால் உங்களுக்கு வெளில போக தெரியாது? அந்த இடத்துல உங்கள் கை காலை கட்டியா ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை இந்த இடத்துல. அதனால தான் பாதிக்கப்பட்டவங்க, எங்கள் தங்கச்சி மட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்படலை, இன்னும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் விஷ்ணுவால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் வெளில வந்திருக்காங்க. விஷ்ணு அவங்க கேட்டிருப்பார், அதில் நான் என்ன மொலஸ்டா பண்ணேன், நான் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ளர்ட் தானே பண்ணேன். எங்கே ஒரு பொண்ணு பெர்மிஷன்லாம் பார்க்குறதே தப்புங்க. ஸ்டாக்கிங் இருக்குது, சைபர் ஸ்டாக்கிங் இருக்குது, வாயரசம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு. அப்போ அவங்களுக்கு நீங்கள் வர்ணிக்கிறீங்க அப்படிங்கால உங்கள் இன்டென்ஷன் தப்பு தானே அந்த இடத்துல. ஆனால் விஷ்ணு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது எனக்கு என் பாக்கெட்லேருந்து காண்டம் அவங்களே வச்சுட்டு பாக்கெட் எடுத்தாங்கன்னு சொன்னார்ல, அது எந்த வகையில்? கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, காண்டம் எடுத்து வச்சிருந்தது அவர் தான். அதோட ரிலேட்டிவ் விஷயம் தான் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி இவர் இன்னைக்கு இல்லை, நான் சொன்ன அந்த கான்வர்சேஷன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அங்கேயும் காண்டம் பற்றி தானே பேசியிருக்காரு விஷ்ணு. எதுக்கு பேசணும்? ஸ்ரீ விஷ்ணு விஷயத்தில் அஸ்மிதாவுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. விஷ்ணு விஷயத்தில் அஸ்மிதாவுக்கு தொடர்பு இருக்கா? அஸ்மிதாவுக்கு தொடர்பு இருக்கான்றதை தாண்டி அது பாதிக்கப்பட்டவங்க பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா விஷ்ணுவை யாரும் அவங்க கடத்தியும் வைக்கல. ஏன்னா விஷ்ணு திரும்ப சொன்ன விஷயம் அங்கே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க எங்கே வெளில வரல, பாதிக்கப்பட்டவங்க எங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் போகலன்னு கேட்டிருந்தார்ல. விஷ்ணு எங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் போகல? அன்றைக்கி நைட் அங்கேருந்து போனவர் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ஐயோ உயிர் பைக்கில் நான் தப்பிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார்ல, தப்பிச்சுட்டுலாம் வரல. அவரை எல்லாருமே அவங்கள தான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அவ்வளோப்பட்ட விஷ்ணு லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்றவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காவல்துறையை நாடணுமா? அப்போ அந்த இடத்துல விஷ்ணு என்ன பண்ணியிருக்கணும்? நேராக போயிருக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன். சரி போகல. உடம்பு முடியாதவங்க நேராக எங்கே போவாங்க? அடி வாங்கினவங்க வழியில் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போனால் ஏஆர் ரிப்போர்ட் போட்டிருப்பாங்களா? ஏஆர் ரிப்போர்ட்டை வச்சு ஹாஸ்பிட்டல்லே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா? அந்த போலீஸ் அந்த இடத்துல போகும்போது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களா? ஸ்பாட்டில் அந்த டி நகர் வீட்டுக்கே போயிருப்பாங்களா? 3வது நீ எங்கேயுமே அலைய வேண்டாங்க, எதுவுமே பண்ண வேணாம். உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் 100 கால் பண்ணியிருக்கலாம். சரி வெளியே வந்துட்டார், யாரோட ஃபோனில் இருந்தாலும் 100 கால் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயமும் இங்கே நடக்கலை. அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த 100 கால் பண்ணதை தாண்டி சரி பண்ணலை. சரி உட்காந்த இடத்துலேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று சைபர் கிரைம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் போட்டுருக்கணும், என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க, என் ஃபோனை வந்து ஆக்சஸ் இல்லை, எடுத்து வச்சுட்டாங்க, திருடிட்டாங்கன்னு சொல்லி. இன்னொன்று தமிழ்நாடு லைக் கவர்மெண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்குது, அதில் போட்டிருந்தா 24 hours to 48 hours உங்களுக்கான கால் வந்திருக்குமா அந்த இடத்துல? இது எதுவுமே விஷ்ணு பண்ணல. ஏன் விஷ்ணு பண்ணல? இதெல்லாம் தாண்டி 15ஆம் தேதி வீடியோ ஷூட் பண்ணப்படுது. 16ஆம் தேதி விஷ்ணு உட்காந்து நெட் ஆர்கானிக்ஸில் வீடியோ போடுறாரு. என்னென்ன வீடியோ போடுறாரு? என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க? ஏன் விஷ்ணு அப்போ அன்றைக்கி உட்காந்து அவ்வளோ தெளிவாக வீடியோ போட்ட விஷ்ணுவால் ஏன் போலீஸ்கிட்ட போக முடியல? 7 நாள் கழித்து போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அங்கே தான் நம்ம சொல்ல வரோம். என்னென்னா
இந்த கால் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு விஷ்ணு ஃபோன்லேருந்து அஷ்மிதாக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. இவங்க கால் பண்ணும்போது அங்கே அஷ்மிதா சொன்ன விஷயம் என்னென்னா, விஷ்ணுவை விட்டுருங்க, ஓகே, ஏன்னா விஷ்ணு வந்து நிறைய எங்கள் ட்ராமா கிரியேட் பண்ணுவான், அவனை விட்டுடுங்க, விஷ்ணு ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுட்டு விஷ்ணுவை விட்டுருங்கன்னு சொன்னதே அஷ்மிதா தான். சரி, கடத்தின வீடு தானே, அஷ்மிதா எதுக்கு அந்த வீட்டில் போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஏன் உட்காந்து பேசணும்? பேசிட்டு அந்த ஃபோனையும் அந்த ஃபோனோட கம்ப்ளீட் உள்ள அஷ்மிதா ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. ஆமாம், ஓகே, ஆமாம், விஷ்ணு கிளம்பியாச்சு, அஷ்மிதா வந்தாச்சு. ஓகே, பாஸ்போர்ட்லேருந்து இதுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போய் ஓனர்ஷிப் வச்சிருந்தது அஷ்மிதா தான். சண்டே ஈஸ்டர் அன்னைக்கு இந்த குரூப்பில் இருக்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வாங்க வீடியோ எடிட் பண்ணணும் இதை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அஷ்மிதா குரூப்பை சார்ந்த ஒருத்தவங்க தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இருந்தாங்க. இல்ல அப்ப விஷ்ணுக்கு அகைன்ஸ்டா தான் அஷ்மிதா இருக்காங்களா அல்லது விஷ்ணுவுக்கு பின்னாடி தான் அஷ்மிதா இருக்காங்களா? அதுக்கு அஷ்மிதா தான் பதில் சொல்லணும். அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து அட்வொகேட்டா எனக்கு கேஸ் நடத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீ விஷ்ணுவோட பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு நீங்க தான் அட்வொகேட் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, விஷ்ணுவுக்கு பின்னாடி அஷ்மிதா இருக்காங்க அல்லது இல்லை, என்ன சொன்னாங்க? அவங்களே கன்ஃபியூஸ் தாங்க இந்த இடத்துல. ஏன்னா கேளுங்க, இந்த இடத்துல அவங்க போலீஸ்க்கு போகலான்னு சொல்லும் போது போலீஸ்க்கு அவங்க போகல. அவங்க யோசிச்சது பிரெக்னென்ட் லேடி இந்த இடத்துல கஷ்டப்படுவாங்க எமோஷனல் அப்படின்னும் போது அஷ்மிதா அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, விஷ்ணு எங்கேயாவது எந்த கட்டத்தில் உங்களை வெளில கொண்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆளாக நான் வந்து நிற்பேன், ஐ ஸ்வேர் இட்னு சொல்லியிருக்காங்க. அதை அஷ்மிதா பண்ணலை. இவங்க போனாங்க, ஏசுங்க இவங்க 2 அடி அடித்தது தப்பு தான், அது ஆதங்கத்தில் தங்கச்சி இப்படி கேட்டுட்டாங்கன்னு அடிச்சிருக்காங்க தான், அவங்க அடிச்சிருக்க கூடாது தான், போலீஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணும் தான் அது. ஓகே, வீடியோவை கொடுத்துருக்கணும். ஓகே, ஏன்னா அது நம்ம வந்து மேன் ஹேண்ட்லிங் கரெக்ட்னு சொல்ல வரல, பட் அவுட் ஆஃப் எமோஷன்ஸ் இட் ஹஸ் ஹேப்பன். ஓகே, அங்கே போகிறாங்க, போனதுக்கு அப்புறம் அஷ்மிதாட்ட சொல்லும் போது அன்றைக்கி அஷ்மிதாட்ட அஷ்மிதா சொல்லியிருக்கணுமா இல்லையா, இந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துலான்னு அஷ்மிதா சொல்லியிருக்கணும்ல. சரி விட்டுருங்க, அஷ்மிதாக்கு எல்லாமே தெரியும், அவங்க சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஏன் அஷ்மிதா வந்துட்டு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஒருவேளை இவங்க சொன்னதாகவே இருக்கட்டும், ஆஸ் பர் அவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கமெண்ட்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஒரு வேளை இந்த குரூப் போயிட்டு அஷ்மிதா வாங்க வாங்க நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவோம், அஷ்மிதா என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் பண்ணுறது தப்பு, இதுக்கு நான் உடந்தையாக இருக்க மாட்டேன், போலீஸ் கிட்ட போகலான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் அஷ்மிதா அப்படின்னா அஷ்மிதா தன்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீ விஷ்ணுவை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு முடிவுக்கு வர முடியல, இல்லை சப்போர்ட் பண்ணலை அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்னு முடிவுக்கு வர முடியல, அப்படின்னா அஷ்மிதா டபுள் மைண்டடாக இருக்காங்க. ஏன்னா அஷ்மிதா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயமே இது கொடுங்க, நான் என்னோட டிவோர்ஸ்க்கு எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு அங்கே சொல்லி. அப்போ ஹஸ்பண்ட் ஸ்ரீ விஷ்ணுவை அஷ்மிதா டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. ஷூர், அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. முழுசாக முடிச்சிடுறேன். அது ஒன்று. ரெண்டாவது இடத்துல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அஷ்மிதா சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏன் உங்கள் ஐடியில இந்த வீடியோ போடலாமேன்னு கேட்கும்போது வேணாம் விஷ்ணு ஐடியிலே போட்டுடலாம் அந்த வீடியோவை அப்படின்னு சொன்னதாகவும், அங்கே பிளர் பண்ணும்போது இவங்க தங்கச்சியோட ஐடி மட்டும் தான் பிளர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஐடி ஏன் பிளர் பண்ணலன்னு கேட்டப்போ உங்கள் தங்கச்சியோட ஐடென்டிட்டி பிளர் ஆகிடுச்சு, அதையே பிளர் பண்ணலாம், அதை அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னதாகவும் இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்ததாக ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அந்த விஷயம் வீடியோ அப்லோட் ஆகி ஃபஸ்ட் பார்ட்டு கொஞ்ச நேரத்தில் 1 மில்லியன் வியூஸ் போய் வேறு லெவல் ஆஃப் வைரல் எடுக்கும் போது தான் அது நெட் ஆர்கானிக்ஸ் மூணுமே டெலிட் செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்றும் என்ன அப்படின்னா அந்த விஷ்ணுவோட ஐடியை சேஞ்ச் பண்ணது, டிபி ரிமூவ் பண்ணது, எல்லாமே அஷ்மிதாவும் தான் இங்கே சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் விஷ்ணு ஒன்று சொல்லியிருப்பாரு, என் மனைவி கிட்ட அவங்க ஃபோனை கொடுத்து என் மனைவி கிட்ட தான் நான் ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அப்போ விஷ்ணு கேட்டிருக்கணும்ல உங்கள் கையில் எப்படி ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அஷ்மிதாட்ட கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்போ யார் கேம் ஆடுறா, யார் உண்மையே பேசுகிறாங்க இந்த இடத்துல? ஓகே, அவ்வளோ இது. அப்போ அஷ்மிதா சொல்லியிருக்க மொதல் வார்த்தை என்ன, இந்த மாதிரி பாருங்க விஷ்ணு இவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி அஷ்மிதா போலீஸ் கிட்ட கொண்டு போயிருக்கணுமா, இல்லை அந்த குரூப்பு கொண்டு போயிருக்கணுமா? ஒருவேளை அந்த குரூப்பே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்மிதாக்கு ஏங்க அதை யோசிக்கல அஷ்மிதா? அப்போ அஷ்மிதா கேம் ஆடுறாங்களா, அஷ்மிதா ட்ராமா பண்ணுறாங்களா? அது என்ன ஸ்டாண்ட்ல அஷ்மிதா இருக்காங்க? ஸ்ரீ விஷ்ணுக்கு பின்னாடி இருப்பது அஷ்மிதா தான். அது கேளுங்க. அதுக்கப்புறம் அது போகும்போது நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது அஷ்மிதா காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி நான் வரணுமான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் அங்கே என்ன அஷ்மிதா கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணல. இந்த பொண்ணுங்க விஷயம் வரும்போது தான் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு அஷ்மிதா வந்துட்டு என்னை கேட்கும் போது நான் சொன்னேன், இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க ப்ரொசீடிங்ஸை. இன்றைக்கி போகிறோம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அக்னாலஜ்மெண்ட் வாங்க போகிறோம் இன்றைக்கி, விச் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட், தட்ஸ் இட். இன்றைக்கி என்கொயரி எதுவுமே நடக்க போகுது இல்லை. அதுக்கப்புறம் அது பர்டிகுலர் டிவிஷனுக்கு போகும்போது தான் என்கொயரி நடக்க போகுது. ஓகே, அப்போ அஷ்மிதா இன்றைக்கி நான் இதில் என்ன வரணுமா அப்படின்னா என்கொயரிக்கு வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்கொயரி நடக்க போகிறது இல்லை. ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் ஒரு விஷயம் இருக்குமானா அவன் ப்ரெஸ் அங்கே இருக்க போகுது அப்படின்னும் போது விஷ்ணு அவ்வளோ இவங்களை தேவையில்லாமல் கிளின்னு கிழிச்சு வச்சார், ஐடென்டிட்டிலாம் வெளில கொண்டு வந்து. அப்போ இவங்க அந்த இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, கொடுக்கும்போது அஷ்மிதா வாஸ் லைக், என்னால் இப்போ மீடியா முன்னாடி வர முடியாது, எனக்கான டைம் வேணும், எனக்கு அவங்க தான் இன்ஸ்டாகிராமில் டெய்லி வீடியோ போடுறாங்களே அஷ்மிதா, அப்புறம் என்ன, எனக்கான ப்ரிப்ரேஷன் டைம் வேணும், நான் இதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்தேன்னா வீடியோ முன்னாடி எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் விஷ்ணுவாலையும் விஷ்ணுவோட அம்மா ஆனந்தியாலையும் த்ரெட்டனிங் இருக்குது. மூணாவது, இப்படி நான் வந்துட்டேன்னா நாளைக்கு விஷ்ணு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவான். நாளைக்கு விஷ்ணு வந்து
இந்த ஃபாரெக்ஸில் ஏமாத்துற பணத்தை எல்லாத்தையும் அஷ்மிதா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போயிடும், என் பிராண்டு கெட்டு போயிடும், நான் என் குழந்தைங்க எல்லாமே அதோட எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் பேர் அப்படின்னு அஷ்மிதா சொன்ன விஷயம். இங்கேயே ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு விஷ்ணுவால் த்ரெட்டனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணுவோட அம்மா ஆனந்தியால் த்ரெட்டனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல. ஓகே, அதெல்லாம் தாண்டி நிஜமாவே விஷ்ணுவால் நீங்கள் விக்டிம் ஆயிட்டீங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கிட்ட போயிருக்கலாம், முதலாள போயிருக்கலாமே. ஏன் போல? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேணாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ போடுறதுக்கு என்ன? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் சொல்ல வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ளே வெளியே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு வெளியில் கேம் விளாட்றாருன்னா அஸ்மிதா உள்ளே இருந்துக்கிட்டே கேம் ஆடுறாங்களா? அஷ்மிதா தான் பதில் சொல்லணும் அந்த இடத்துல. அஷ்மிதா ஹஸ் டு ஆன்சர். ஆனால் விஷ்ணுவை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா நீங்கள் வேறு பேசுகிறீங்க. அது டிராமா ஏங்க இது அவங்களே சொல்லிருப்பாங்களேங்க, குரூப்பே வெளில வந்து சொல்லும்போது இது நான் என்னோட டிவோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன விஷயமே அந்த இடத்துல. அப்ப அது டிராமாவாங்கிற கேள்வி இருக்குல்ல. அஷ்மிதா தான் பதில் சொல்லணும் திரும்ப. ஏன்னா இதுல அஷ்மிதா கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, பிரியதர்ஷினி இந்த மாதிரி வந்துட்டு விஷ்ணு வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களை நம்ப வேணாம், ஏன்னா நீங்க வந்து அஷ்மிதா பத்தி பேசாம இருக்கணுமோ சம்திங், இல்ல அவரை பத்தி பேசுனீங்க, ஏதோ பணம் கேட்டீங்க, டிமாண்ட் பண்ணீங்க, கொடுக்கலனோடனே இந்த மாதிரி பண்றீங்கன்னு. எனக்கு அது அவசியமே தேவையில்லைங்க. இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் என்ன கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது த்ரெட்டனிங் வந்ததா, விஷ்ணு கிட்ட உங்களுக்கு ஏதாவது கால் வந்தா, நீங்க ஏதாவது பண்ணீங்களான்னா, நான் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தேவை கிடையாது. அஷ்மிதாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், யார்கிட்டயும் இல்லை அவங்க அம்மா ஆனந்தியா இருக்கட்டும், யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் அவங்க அட்வொகேட் கிடையாது. என்னோட கிளைண்ட்ஸோட விக்டிமோட அட்வொகேட் தான் நான் இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் தாண்டி மேம் எங்களால் தான் இந்த கேள்வியை கேட்க முடியல, நீங்கள் எங்கள் சார்பாக விஷ்ணு கிட்ட கேள்வி கேளுங்க நம்மளை சொல்லும் போது எல்லாமே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சில யூடியூப் சேனல்ஸும் அந்த இடத்துல வந்து விஷ்ணுவை கால் பண்ணியே கூப்பிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் வாங்கன்னு கேட்கும்போது விஷ்ணு வாஸ் லைக் ரெடி ஃபார் த இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு யாருங்க என்ன ஆங்கரிங் பண்ண போகிறாங்கன்னு கேட்டப்பறம் அட்வொகேட் பிரியதர்ஷினின்னு சொன்னப்பறம் நான் வரவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். ஏன், எதுக்காக எனக்கு புரியல அந்த விஷயம். ஸோ இப்பயும் சொல்கிறேன், விஷ்ணுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண நான் ரெடிங்க. இது வந்து லீகலாக ஒரு பக்கம் போகுது. அவர் என்னை பற்றி எல்லா இடத்துலையும் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், விஷ்ணு ரெடியா கிடையாது. இதுதான் மாற்றி இதே அஷ்மிதாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கிட்ட வந்து என்னோட விக்டிம் பற்றியே தப்பாக சொல்கிறது, என்னோட விக்டிம்கிட்ட போயிட்டு பிரியதர்ஷினியை நம்பாதீங்கன்னு சொல்கிறது. என்ன கேம் இதெல்லாம்? எதுக்காக இவ்வளோ அஷ்மிதா கேம் ஆடுறாங்க? இந்த விஷயத்தில் எதுக்கு உண்மையா? எல்லா விஷயத்துலையும் வேணாம், இது காமன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல விரும்பல. ஓகே, இந்த விஷயம் ஏன் மாற்றி ஏன் பேசணும், எதுக்காக இந்த விஷயம்? ஒருவேளை அவங்க ஆல்ரெடி இன்செக்யூர் ஃபீலோ அப்படி இருக்கலாம். ஒருவேளை மூன்றாவது குழந்தை வயிற்றுல இருக்கிறதுனால, அதை ஒன்று யோசிச்சு கர்ப்பிணியா இருக்கிறதுனால எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது, எந்த பக்கத்தில் நம்ம போகிறது, எந்த நம்ம முடிவெடுக்கிறதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாமல் அது மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. சரி, நிஜமாவே எஸ், ஃபிசிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தை மெடிக்கல் இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இவ்வளோ விஷயத்தை எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எங்கள் சாதா ஒரு மென்சுரேஷன் டைம்லேயே ஒரு 3 நாள் 5 நாள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒரு மாதிரி ஃபீல்னால எவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு என்ன நடக்குதுன்றது நமக்கு. ஆனால் இது பொண்ணுங்க விஷயம் இருக்குல்ல, என்னதான் ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கு ஒரு அதுதாங்க நான் கேட்குறேன். ஃபாரெக்ஸை கூட ஏதோ ஒன்றுங்க, பொண்ணுங்க விஷயம் இவ்வளோ பொண்ணுங்களை கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் வந்து லீலையை காமிச்சிருக்காருன்னும் போது ஏன் இதுக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அந்த இடத்துல? கண்டிப்பாக பதில் சொல்லணும்ல அதுக்கு. அதுதான் விஷயம். இப்போ கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிட்டார் விஷ்ணு அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா தலையிடாமல் இருந்தது ஓகே, அஸ்மிதா தலையிடாமல் இருந்தது ஓகே. ஆனால் பொண்ணுங்க கூட பழகி நம்ம ரூம் போடலாமா அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், பொண்ணுங்களுடைய உடலை வர்ணித்து பேசினதாக இருக்கட்டும், ஃப்ரெண்டோட தங்கச்சியோட லிப்ஸ் நல்லா இருக்குது, நான் தங்கச்சிக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அஸ்மிதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, குறிப்பாக விஷ்ணுவோட அம்மா என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க அம்மாவும் உள்ளே இருக்காங்க கம்ப்ளைண்ட்குள்ளே. சரியா, என்ன விஷயம் அப்படி அதை நான் சொல்ல வந்து நீங்களே கேட்டுட்டீங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஆனந்தி 16ஆம் தேதி இந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நம்பர் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, கால் பண்ணி விஷ்ணுவோட அவங்களோட இன்டென்ஷன் பாருங்கள், விஷ்ணுவோட ஃபோனை திரும்ப கொடுத்துருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்கும் போது, தப்பு பண்ணுறவனுக்கு இந்த ஃபோன் இல்லை வேறு ஃபோன் வச்சு பண்ண தெரியாது, அதுக்கு இந்த ஃபோனையும் நீங்கள் திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக விஷ்ணுவோட அம்மா என்ன சொல்ல வராங்க? விஷ்ணுவோட அம்மா ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு அப்டேட். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பேசினது, இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டை சந்தித்த ஒரு விஷயம். முன்னாடி ஹோட்டல் ராஜ் பாரிஸ் டி நகரில் மட்டும் தான் கிளாஸ் எடுத்தாங்கன்னு இருந்தது. 300 ரூபா வாங்கி அஸ்மிதா விஷ்ணு ஃபாரெக்ஸில். ஓகே, அதை தாண்டி இப்போ வந்து அப்டேட் பாருங்க, 2024 ஜூன் மாதத்தில் வந்துட்டு சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் விஷ்ணுவும் அவங்க அம்மா ஆனந்தியும் சேர்ந்து ஃபாரெக்ஸ் கேம்ப் கிளாஸ் எடுத்திருக்காங்க. சென்னையில் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா, ராதா ரெஜென்ட் ஹோட்டல் அரும்பாக்கத்தில் இருக்கு இல்லையா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, இதோ 2024 ஜூனில் கோயம்புத்தூர் அண்ட் தென் சென்னையில் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, மந்த்லி என்ன பண்ணுறாங்க, இந்த ஆன்லைன் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ட்ரேடிங் கிளாஸ் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம், நீங்களே இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 2-3 மாதத்துக்கு இந்த ஆன்லைன் ஆக்சஸுக்கு வந்துட்டு 1000 ரூபா வாங்கியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். அப்படி இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்? ஸோ எல்லாம் ஆனந்தி அவங்க அம்மாவும் கூட்டாக சேர்ந்து பண்ணதாக தானே இதில் இம்ப்ளைடாக அர்த்தம் வருது. ஓகே, ஆனால் ஒரு அம்மாவா பண விஷயத்தில் கூட மகனை மன்னிச்சு ஏதோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் பொண்ணுங்க கூட பேசி ரூம் போடலாமான்னு கேட்குறான் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அடிக்கணும் இல்லை பட் இந்த இடத்துல விஷ்ணுவோட அம்மா என்ன ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? நான் சொன்னேன் அது ஒன்று தாங்க நமக்கு தெரியும். அந்த இனிமேல் அடுத்தடுத்து நீங்கள் ஃபோனை கொடுத்துருங்க இல்லாட்டி கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? விஷ்ணுவோட அது உங்களுக்கு வந்து அப்போஸ்டாக இருக்காங்கன்ற மாதிரி அதில் தெரியல. மகனை பாதுகாக்க நினைக்கிறாங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? எல்லாத்துக்கும் மகனுக்கு ஒன்று வந்து உடந்தையாக இருக்கணும் இல்லை அப்போஸ்டாக இருக்கணும். ஓகே, நீங்கள் அப்போஸ்டாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் ஐயோ மகனை பாதுகாக்கணும்னு நினச்சாலும் ஒன்று தான். அதை நீங்கள் எப்படி வெளியே எடுத்துக்க முடியும்? அந்த இடத்துல உடந்தானே எடுத்துக்கிறதா பாதுகாப்புன்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்றதை அவங்க தான் விளக்கணும் அந்த இடத்துல. நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணுங்க கூட அவர் தப்பாக பேசியிருக்காரு, ரூம் போடலாமாலாம் கேட்டிருக்காரு. போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஏன் இன்னும் விஷ்ணு போலீஸாரால் கைது செய்யப்படவில்லை? கம்ப்ளைண்ட் தான் 2 நாள் தான் ஆயிருக்காரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி. the thing is that இப்போ ஹராஸ்மெண்ட்னும் போது லெவல் ஆஃப் ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீங்கள் போகும்போது செக்ஷுவல் அபியூஸ் இருக்குது, செக்ஷுவல் அசால்ட் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஃபைனலி டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேப் வரைக்கும் இருக்குது. இப்போ விஷ்ணு தரப்புலேருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்ட குரூப் தரப்புலேருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு இனிமேல் என்கொயரி நடத்தப்படும். என்கொயரியில் என்னென்னலாம் தெரிய வருதோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகுது. பட் ஃபாரெக்ஸுக்கு எஸ் எஃப்ஐஆர் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் ஆல்ரெடி இந்த நேம் ஆஃப் விஷ்ணு, அஷ்மிதா அண்ட் தென் பிரீத்தி. அதுக்கான ஆன்டிசிபேட்டரி பெயில் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, விஷ்ணு விஷயத்தில் அஸ்மிதாவா அவங்க தானாக முன் வந்து என்னோட ஸ்டாண்ட் இதுதான் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்கிற வரைக்கும் அவங்க பக்கம் நம்ம எந்த ஒரு முன்முடிவுக்கும் போக முடியாது. ஏன்னா இப்போ நான் கேட்கறது வந்து நான் நிஜமாவே உங்களுக்கு விஷ்ணுவால பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் போலீஸ் கிட்ட வெளில வாங்க, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வெளில வரணும், இல்லை வராமே இருந்தால் இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் எல்லாரோட குவெஸ்டனாக இருக்கீங்க. ஏற்கனவே அஸ்மிதா சொன்னதா நீங்கள் சொன்ன மாதிரி நான் விஷ்ணுவை விட்டு பிரிஞ்சு வரப்போகிறேன், டைவர்ஸ் வாங்கிட்டு வரப்போகிறேன் அது பாதிக்கப்பட்டதுல ப்ரெஸ் மீட்டில் சொல்லி எந்த ஒரு முடிவுக்கும் நம்மளால் வர முடியலை. ஓகே, இந்த கேஸ் அடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி அதான் என்கொயரி ப்ராசஸ் அடுத்தது இருக்குது. அந்த என்கொயரி ப்ராசஸில் தான் இது என்ன மாதிரி டர்ன் எடுக்க போகுது நமக்கு தெரிய போகுது. ஒரு பக்கம் அது ஃபாரெக்ஸ்க்கான விஷயம், அது ஒரு பக்கம் போகுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு சைடு நிறைய வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அகெயின் எவிடன்ஸ் இஸ் கோயிங் டு டிசைட். ஓகே, இவங்க ஒரு சில அலிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் போது யார் என்ன மாதிரியான விஷயங்களை முன் வரப்போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இதில் வரப்போகிறன்றதை பொறுத்து தான் நமக்கு எண்ட் ரிசல்ட் இதில் இருக்க போகுது. என்னதான் நம்ம அவேர்னஸ் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட ஏமாத்துறவங்க தினுசாக பொண்ணுங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்குள்ளே அந்த அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு தான் நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.